வளைகுடா முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது போர் மேகம். ஈரான், இஸ்ரேல் உட்பட 6 நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது வளைகுடா முழுவதையும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. ஈரான், இஸ்ரேல் உட்பட 6 நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வளைகுடா முழுவதையும் போர் மேகம் சூழ்ந்த நிலையில் ஈரான், இஸ்ரேல் உட்பட 6 நாடுகளில் பதற்றம். தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க நேச நாடுகளை தாக்குகிறது ஈரான். ஈரானை தாக்கும் இஸ்ரேல், அமெரிக்க நேச நாடுகளை தாக்கும் ஈரான். வளைகுடா முழுவதையும் போர் மேகம் சூழ்ந்த நிலையில் ஈரான், இஸ்ரேல் உட்பட 6 நாடுகளில் போர் பதற்றம். இதில் வளைகுடா நாடுகள் எனப்படும் 6 நாடுகள் இருக்கின்றன. சவுதி, குவைத், ஓமன், கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட 6 நாடுகளில் போர் பதற்றம். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து வளைகுடா நாடுகள் 6 நாடுகளில் போர் பதற்றம். சவுதி, குவைத், ஓமன், கத்தார், பஹ்ரைன், அமீரகம் ஆகிய வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் காணப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் வளைகுடா முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது போர் மேகம். ஈரான், இஸ்ரேல் தவிர 6 நாடுகளில் போர் பதற்றம். வளைகுடா முழுவதையும் சூழ்ந்திருக்கும் போர் மேகம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவிற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவிற்றுவேல், இன்று காலையிலிருந்தே நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அது மற்ற நாடுகளிலும், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது என்ன சூழல்? திலகவதி, ஈரானின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமேனி மரணமடைந்திருக்கிற நிலையில தங்களுடைய தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக விளங்கக்கூடிய, அதாவது இஸ்லாமிய நாடுகள் தான், ஆனால் அந்த இஸ்லாமிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவோடு மிக நெருங்கிய தொடர்பாக இருக்கிறது. குறிப்பாக துபாய் நகரம் இருக்கக்கூடிய ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, ஏமன், மத்திய கிழக்கு நாடுகளாக விளங்கக்கூடிய இஸ்ரேல், லெபனான், ஜோர்டான், சிரியா, ஈராக் உள்ளிட்ட நாடுகள்ல போர் பதற்றம் தொடர்ந்து இருங்க பாலா, நம்ம தொடர்ந்து பேசலாம். வளைகுடா நாடுகள் எனப்படும் 6 நாடுகளில் தற்போது போர் பதற்றம் சூழ்ந்திருக்கிறது. சவுதி, குவைத், ஓமன், கத்தார், பஹ்ரைன், அமீரகம் ஆகிய 6 நாடுகள் வளைகுடா நாடுகள் எனப்படுகின்றன. இந்த 6 நாடுகளிலும் தற்போது போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க நேச நாடுகளை தாக்குகிறது ஈரான். வளைகுடா முழுவதையும் சூழ்ந்திருக்கும் போர் பதற்றம். ஈரான், இஸ்ரேல் தவிர 6 நாடுகளில் போர் பதற்றம். அவை எந்த நாடுகள் என்று பார்த்தோமேயானால்
இஸ்ரேல், அமெரிக்கா பதிலடியாக அமெரிக்க நேச நாடுகளை தாக்கும் ஈரான். வளைகுடா முழுவதையும் போர் மேகம் சூழ்ந்த நிலையில் ஈரான், இஸ்ரேல் தவிர 6 நாடுகளில் போர் பதற்றம். தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் நேச நாடுகளை தாக்கும் ஈரான். வளைகுடா முழுவதையும் போர் மேகம் சூழ்ந்த நிலையில் ஈரான், இஸ்ரேல் தவிர 6 நாடுகளில் போர் பதற்றம். 6 நாடுகள் வளைகுடா நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை சவுதி, குவைத், ஓமன், கத்தார், பஹ்ரைன் மற்றும் அமீரகம் ஆகிய 6 நாடுகளிலும் போர் பதற்றம் சூழ்ந்துள்ளது. வளைகுடா முழுவதையும் போர் மேகம் சூழ்ந்த நிலையில் ஈரான், இஸ்ரேல் தவிர 6 நாடுகளில் போர் பதற்றம். 6 நாடுகள் வளைகுடா நாடுகள் எனப்படுகின்றன. இதில் அமெரிக்காவின் அணுக்க கூட்டாளிகளான அமீரகம், சவுதி, அமெரிக்கா தளம் அமைத்துள்ள பஹ்ரைன், குவைத், கத்தார் ஆகிய நாடுகளிலும் போர் பதற்றம் சூழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பெரும் பாதிப்புக்குள்ளாக்க வல்ல ஈரான் போர். வளைகுடா நாடுகளில் வாழும் 16 லட்சம் தமிழர்கள். நாம் குறிப்பிட்ட 6 வளைகுடா நாடுகளில் 16 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய 16 லட்சம் தமிழர்களின் நிலை என்ன? பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டுக்கு பெரும் பொருளாதார இழப்பு தரவல்ல இந்த போர். வளைகுடா நிதி வரும் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு இந்த போர் பெரும் பொருளாதார இழப்பை தரவல்லதாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு பெரும் பொருளாதார இழப்பை தரவல்ல போர். ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வளைகுடா நாடுகளிலிருந்து நிதி வருகிறது. தமிழ்நாட்டுக்கு பெரும் பொருளாதார இழப்பை இந்த போர் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கச்சா எண்ணெய் விலையும் கடுமையாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயின் முக்கிய பாதை ஈரானின் கட்டுப்பாட்டு. ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா, சிரியா போன்ற நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகள்.